தனித்துவமிக்கையின் சுவை சொல்லழகி சலீமா அருமையான அருளழகி ஒப்பற்ற மதியலி முதல் கவிதையை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் என் சுவையை. அறிவின் துணை கொண்டு ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமசால் வயது செல்லும் வாழ்கின்றார் அறிவாளே அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றாள் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன். இன்சுவின் கவிதை அறிவாயுதம். அடுத்த மொழியும் கவிதையுடன் மதியொலியை கவிப்பாட அழைக்கின்றேன். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்பு தான் வெற்றி பெடி என்றே பறைசாற்ற வந்துள்ளே. நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலேயே நற்பண்பு புகுந்து விட்டார் நாவிலே இனிமை வரும் பண்பாலே சிறந்தவர் தான் பலருண்டும் நம்மிடே. புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே நன்னேறியால் இழைத்து நிற்போம் உலகினிலேயே. மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொலியின் அருங்கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளழகி வருகின்றார். செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். அறிவாற்றல் உள்ளவன் நானாளிரான் அண்டத்தை வெறும் பண்பை வைத்துக் கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பினால் நம் வயிறுதான் இருந்திடுமோ? நல்லவன் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு. தூண் போன்ற அறிவை தான் வான்முகத்தை தொட்டிடுவேன். பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா. பண்டில பெற்ற செல்வம் பயனில்ல உலகிற்கே பண்புதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் உண்மை சொன்னேன் யாவருக்கும். அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனி உவந்தளித்தான் அவைக்கு அத்தை எளியவருக்கும் அன்னை தர்ச பெற்று தந்தார் குணம் என்னும் நற்பண்பை குன்றிட்ட விளக்கன்றோ. எல்லோரும் சிறப்பாக நல்லோரை போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கே இசைதான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவெளி கல்விக்கு நேர்வெளி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகள் பொறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக பால் முழுவதும் அறிவாக வளம் பெறுவோம் நாமே. உளம் நிலை வாழ்த்தோடு நலம் இறந்து தானன்று என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி.